வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். கடந்த 22/4/2025 அன்று காஷ்மீர் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சேர்ந்து 1949க்கு பிறகு ஆர்டிகல் 370 2019ஆம் ஆண்டு எடுத்து காஷ்மீர் மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட சுதந்திரத்தோடு இந்த 4 வருடமாக அந்த மக்கள் நிம்மதியாக தன் பிழைப்பு, அக்ரிகல்ச்சரல், டூரிசம் எல்லாத்தையும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் வேணும்னே, அதாவது உலகத்திலேயே டூரிசமில் சிறந்த நாடு வந்து சுவிட்சர்லாண்டு, அதுக்கு சமமான டூரிசம் பிளேஸ் எதுன்னு கேட்டால் காஷ்மீர் தான். அப்பேற்பட்ட அந்த காஷ்மீர் வளர்ந்து வந்துட்டுருக்குது எக்கனாமியில் எல்லாத்துலேயுமே. இந்த நேரத்தில் இந்த காஷ்மீர் வளரக்கூடாதுன்ற நோக்கத்தில், இந்த காஷ்மீரை எப்படியாவது சிதைக்கணுன்ற நோக்கத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள், அதாவது எப்பெல்லாம் காஷ்மீர் நல்லா வருதுன்னு அப்போல்லாம் இவனுக்கு வந்து பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இப்போ 370 போனதுக்கப்புறம் மக்கள் நிம்மதியாக இருந்தாங்க, மிலிட்ரி பாதுகாப்போடு நிம்மதியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, தேர்தல் நடத்திருக்கவே கூடாது. இன்னொரு 5 வருஷம் தேர்தல் நடத்தாமல் இருந்தால் ஜம்மு காஷ்மீர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, சட்டம் நம்ம அரசியலமைப்பு சட்டமும் உச்சநீதிமன்றமும் சொல்லும்போது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் எலெக்ஷன் நடத்தினாங்க. இப்போ நடத்தினோடனே உள்ளே வந்து 100 பேர் எம்எல்ஏ இருக்காங்க, 25 பேர் தீவிரவாதி உள்ளே வந்துட்டான். ஸோ அதனால என்ன பண்ண முடியும், அவங்களே உள்ளேருந்து எல்லாம் சொல்லி விட்றானுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் மீறி தான் இவங்க பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த தீவிரவாத தாக்குதலை இனிமேல் தடுக்கணும்னா இந்த சட்டமன்றத்தை முடக்கி இன்னும் 2 வருஷம் ஆகணும். அப்போ தான் இந்த தீவிரவாதத்தை தடுக்க முடியும். அதனால் தீவிரவாதத்தில் வந்து செத்தது வந்து போராளியோ இல்லை மிலிட்ரியோ செத்த பரவாயில்ல, பாமர டூரிஸ்ட் அப்பாவி ஜாலியாக ஒரு கப்பல் படையை சேர்ந்த ஒரு கேப்டன் போயிருக்காரு. கல்யாணம் 1 வாரம் தான் ஆகுது, அவர் அநியாயமாக கொண்டுட்டாங்க. அதுவும் பொம்பளை வைஃபை நேராக வச்சு சொல்கிறாங்க, ஏன்னா ஆம்பளை தான் சொல்லணுன்றாங்க, போய் மோடிகிட்ட சொல்லுன்றாங்க. ஸோ இது வந்து முழுக்க இது உலகத்துக்கே இது மாதிரி இந்த விஷயம் மாதிரி யாருக்கும் நடக்கூடாது, எந்த நாட்டும் நடக்கூடாது. ஆனால் இப்போ உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும், அமெரிக்கா வந்தாலும் சரி, யூகே வந்தாலும் சரி, சைனா இன்க்ளூடிங் சைனா, ரஷ்யா, புட்டின் எல்லாருமே வந்து இந்த பயங்கரவாதத்தை வந்து கண்டிச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து அவங்க இறந்து 11ஆவது நாள் இன்றைக்கி. அதனால் எம்ஜிஆர் நகரில் தென் சென்னை மாவட்டத்தில் பிஜேபியில் மாவட்ட தலைவர் சிரஞ்சீவி அண்ணனுடைய அறிவுறுத்தலின் பேரில் நான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். எல்லாம் இப்போ வந்துட்டுருக்காங்க கட்சிக்காரன் அகில இந்திய தலைவர் நட்டா வந்திருக்காரு. அவர் பீண்டி முடிச்சுட்டு போகணும், நீங்கள் வந்துடுவாங்க. எல்லாம் 7:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும். நிச்சயமாக சொல்கிறேன், இனிமேல் பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பாடம் நிச்சயமாக கற்பிப்பார். அது நிச்சயமாக அது எங்கே ஆரம்பிக்கும் தெரியாது, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. முக்கியமாக வந்து போக்கு இருக்குல்ல, பாகிஸ்தான் ஆக்குபைஸ் காஷ்மீர் நம்ம பிளேஸ். அது ஜவஹர்லால் நேரு கைவிட்டதால போச்சு நமக்கு. அந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாது உங்களுக்கு. வார் நடந்துட்டு இருக்கும்போது முன்னேறி போயிட்டுருக்காங்க, இந்தியன் ஆர்மி முன்னேறி போயிட்டுருக்குது. இன்னொரு 12 hours கொடுத்துருந்தா போக்கு நமக்கு வந்திருக்கும். நேரு நிறுத்திட்டாங்க அந்த சண்டையை. அந்த நேருவால் தான் போக்கு போச்சு நமக்கு. அந்த போக்கை வந்து நிச்சயமாக நம்ம மீட்போம். நிச்சயமாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீக்கிரமே பாகிஸ்தான் ஆக்குபைஸ், அதே மாதிரி மக்களும் அதான் விரும்புகிறாங்க. மக்களுக்கு நிம்மதியே இல்லை அங்கே. எல்லோரும் மோடி தலைமையில் எங்கள் இந்தியா கூட சேர்ந்து தான் சொல்கிறாங்க. அது மக்களாட்சி தானே அது. அதனால் எல்லாம் சேர்ந்து நமக்கு வரும். இனிமேல் நம்ம இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கேயுமே பயங்கரவாத தாக்குதல் நடக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு எதிர்ப்பு நம்ம தெரிவிப்போம். நிச்சயமாக நம்ம இந்திய அரசு, இந்தியன் ஆர்மி வந்து சாதாரண ஆர்மி இல்லை. அவங்க வந்து 1949 நினச்சிட்டு இருக்காங்க. இது 2025 இருக்கும். நம்ம ஆர்மி எல்லா விதத்துலையும் சிறந்த ஆர்மி, டெக்னாலஜிலையும் சரி, எல்லாத்துலேயுமே. நிச்சயமாக நம்ம ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கு சரியான இது வந்து மோடி ஐயா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு இதுக்கு சரியான பதிலடி கொடுப்பார். ஒட்டுமொத்த இந்தியர்களின் மனசும் வந்து ரொம்ப புண்பட்டிருக்கு. 1 வாட்டி 2 வாட்டி இல்லை, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது. ஆனால் அது வந்து மீடியாவுக்கு அந்த அளவுக்கு வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அகெயின் இப்போ வந்து இது அந்த மாதிரி அரசாங்கம் கிடையாது, மோடி அரசாங்கம். இதுக்கு கண்டிப்பாக என்னோட விளைவுகளை வந்து பாகிஸ்தான் கண்டிப்பாக பார்க்கும். இங்கே வந்து ஒரு குண்டு போட்டு போயிருப்பாங்க. ஆனால் மோடி வந்து அமைதியாக போகணுன்றதுக்காக தான் சிந்து நதியை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இப்போ கூட தெரிஞ்சுக்கணும், இப்போவும் அவர் அமைதியாக தான் போகிறாரு. ஆனால் இருந்தாலும் இந்த 28 பேர் இறந்ததுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பிப்ரவரியில் ஒரு சம்பவம் நடந்தது, குண்டு வெடிப்பு. இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் 14th நடந்திருக்கு குண்டுவெடிப்பு. அப்போ வந்து விட்டதுனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளால்
ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தைரியமாக வந்து காஷ்மீருக்கு சுற்றுலாவுக்கு போனவங்கள குண்டு வெடிச்சிருக்காங்க, துப்பாக்கி வச்சு சுட்டிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து மோடி கொடுக்க போகிற பதிலடி வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து இதுக்கு பதிலடி கொடுப்பாரு. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த மோடியை தான் பார்த்துருக்கீங்க. இப்போ அவர் எடுக்க போகிற விஸ்வரூபத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பீங்க. பாகிஸ்தானுக்கு அவர் இதுவே இப்போ பாகிஸ்தானுக்கு ரொம்ப நடுங்கி இருப்பாங்க. ஐயையோ எதுக்குடா நம்ம காஷ்மீரில் குண்டு வெடித்தோம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் குண்டு வெடித்தவங்க பயந்துட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு மேலே அவங்க என்ன ஆகிறாங்கன்னு பாருங்கள். இந்த பயத்திலே செத்துருவாங்க. போர்லாம் வேணாம், மோடி கொடுத்த இந்த அதிரடி முடிவிலேயே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக